Hi friends, welcome to Alamu Veera's channel and vlogs. நம்ம இன்னைக்கு பூரிக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான பூரி கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம பூரி கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நம்ம உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை, ஒரு 5-6 சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீட்டாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கும்போது இந்த பூரி கிழங்கு மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. வெங்காயமும் பச்சை மிளகா நல்லா 2 கீரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் உடச்ச கடலை கூட பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அதில் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் குட்டி ஸ்பூன் இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த பூரி கிழங்கு மசாலாவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா கலர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு செம்பளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த பூரி கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்து தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நம்ம இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு திக்காகிடும். ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு சேர்த்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி இங்கே பூரிக்கும் மாவு பிசைஞ்சு உருண்டை போட்டு வச்சிட்டேன். பூரிக்கு கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டையாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 5 நிமிஷம் நல்லா இந்த பூரி கிழங்கு மசாலா நல்லா கொதித்து நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். குட்டியாக எடுத்துருக்கேன் எலுமிச்சைப்பழம். இப்போ எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பூரியும் போட்டுக்கலாம். பூரி நல்லா உப்பி நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரத்துக்கு நம்ம பூரி மாவு பிசையும் போது கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம சப்பாத்திக்கெலாம் நல்லா சாஃப்டாக பிசையும் இல்லையா, பூரிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் மாவு டைட்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை போட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு நல்லா மெல்லிசாக உருட்டுவோம். நம்ம பூரிக்கு கொஞ்சம் கனமாக உருட்டணும். அப்போ தான் நல்லா பூரி புசு புசுன்னு நல்லா எழுந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக பூரி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூரியோட நம்ம செஞ்ச பூரி கிழங்கு மசாலா சேர்த்து சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூரி கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பூரி கிழங்கு மசாலா உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.